வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவோ பல கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதில் ஒரு முக்கியமான கொள்ளை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ கட்டண கொள்ளை. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, பல ஆண்டு காலமாக இந்த ஆட்டோ கட்டணம் உயர்வு கொள்ளை நிறைய நடக்குது. இப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தர் எக்மோரில் வந்து இறங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வந்தீங்கன்னா ஒரு 20 ஆட்டோக்காரங்க வாசலில் நிற்பாங்க உங்களை கூப்பிடுறதுக்கு. சார் ஆட்டோ வேணுமான்னு. நம்ம இல்லைங்க வேண்டான்னு சொன்னால் கூட விட மாட்டாங்க, பின்னாடியே வருவாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி இவங்ககிட்ட கிட்ட ஆட்டோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், கட்டணம் அதிகமாக இருக்கும், வெளியே ரோட்டில் போகிற ஆட்டோ ஏதோ கொஞ்சம் நிப்பாட்டினோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு வெளியே வரும், விட மாட்டாங்க. எங்கே சார் போகணும், சொல்லுங்கள் சார்மாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சார் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகணும், மகாராணி தேட்டர் பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோங்க கேட்டால் 400 ரூபா கொடுங்க சார் அப்படிம்பாங்க. குசாமல் கேட்பாங்க, மனசாட்சி இல்லாமல் கேட்பாங்க. அவங்க இல்லைங்க வேண்டாங்க நான் வேற ஆட்டோ பார்த்துக்கிறோன்னா அங்கே இருக்கிறவங்க 20 பேருமே அதே தான் சொல்லுவாங்க. நீங்கள் இவரை விட்டுட்டு அடுத்த ஆட்டோ போனீங்கன்னா அதுவும் 400 ரூபா இவன் சொல்லிடுவாங்க. இந்த முதல்ல பேசுகிறவர் இருக்கார் இல்லையா, அவரு அடுத்தோட சொல்லிடுவார், நான் 400 ரூபா கேட்டேங்க அவர் வேண்டாங்கிறாருன்னு. அவரும் அதே தான் சொல்லுவார். இதுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஆட்டோவே வேண்டாங்க நான் வெளியே பஸ்லேயே போயிடுறேன்ட்டு வெளியே வந்து டவுன் பஸ்ஸுக்கு காத்திருந்து டவுன் பஸ்ஸில் போயிடுவாங்க. இது எக்மோர் மட்டும் இல்லை, சென்ட்ரல் அப்படி தான் நடக்குது, கோயம்பேடு பஸ் நிலையம் அப்படி தான் இருக்குது. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே கிளாம்பாக்கம், அது கேட்கவே வேண்டாம், இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆட்டோவில் வந்து எல்லா ஆட்டோலையும் மீட்டர் இருக்கும், ஆனால் மீட்ரு ஓடாது. 2013ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆட்டோவில் மீட்ரு கட்டணம் போட்டு தான் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதே அறிவிப்பை சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றமும் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்டோ வந்து எல்லாருமே மீட்ரு கட்டணம் போட்டு தான் ஓட்டணும் அப்படின்ட்டு. மீட்ரு போடுவாங்க. நீங்கள் ஆட்டோவை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வந்தவொடனே எங்கே சார் போகணும், சார் அசோக் நகர் போகணும் அப்படிங்களாங்க. சார் ஒரு 300 ரூபா ஆகும் சார், நீங்கள் மீட்டருக்கு மேலே ஒரு 50 ரூபா போட்டு கொடுங்க சார். மீட்ரு மாட்டினதே மீட்ரு என்ன கட்டணம் காட்டுதோ அந்த கட்டணத்தை தான் கொடுக்கணுங்கிறத மீட்ரு மாட்டணும்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இவங்க அதுக்கு மேலே எனக்கு ஒரு 50 ரூபா போட்டு கொடுங்க சார், மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்கன்னு அதுவும் கூச்சம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதையே மீறி போகிறோம்னா இந்த எக்மோர் ஸ்டேஷனில் உள்ளவங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனில் உள்ளவங்கலாம் மிரட்டுவாங்க. சிலவங்க வந்து ஆட்டோக்காரனே வந்து எனக்கு எந்த ஏரியா போகணும் வாங்கன்னு கூப்பிடுவான். சிலவங்க நம்மளா கேட்போம், சார் இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு போகணும் வர முடியுமான்னு கேட்போம். அப்பையும் கட்டணம் அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம அது வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் உடனே அவன்கிட்ட வந்து சண்டையில் இருக்கிறது, நானா கூப்பிட்டேன் நீ தானே வந்து கேட்ட, வந்து ஏறு ஆட்டோவில் அப்படிமா. ஆனால் நான் எல்லா ஆட்டோக்காரையும் நான் ஆட்டோ டிரைவரை குறை சொல்லலை, நல்ல ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்க. அவங்கள எப்படி சொல்லணும்னா, நம்ம ஒரு ஆட்டோ கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே வந்து என்ன கேட்பாங்கன்னா, இங்கே போகணும் சார் இந்த மாதிரி வண்ணாரப்பேட்டை போகணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்படியே பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க, பார்த்துட்டு எவ்வளோ சார் கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம டெய்லி அங்கே அதுக்கு ரூட்டில் போயிட்டு வர்றதுனால அடிக்கடி போகிறதுனால நமக்கு அந்த கட்டணம் தெரியும். ஒரு 250 ரூபா கொடுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பேசஞ்சர் சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, மனிதாபிமானத்தோட சார் 250 ரூபாய் சார், கூட ஒரு 20 ரூபா போட்டு கொடுங்க சார்பாங்க. அது முறை. நம்மகிட்ட எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டு அதில் ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு 50 ரூபா கேட்குறாங்கன்னா அது ஒரு நியாயம், நம்ம கொடுக்கலாம், மனமும் வந்து கொடுக்கலாம். இன்னொன்று சொல்லுவாங்க, எங்கே சார் போகணும், சார் முகப்பேரில் போகணும் சார், ஒரு லேண்ட்மார்க் சொல்லுங்கள், லேண்ட்மார்க் சொல்லுவோம். லேண்ட்மார்க்னால் வீட்டு லேண்ட்மார்க் சொல்லுவோம், அங்கே இருக்கிற மெயினில் லேண்ட்மார்க் சொல்லி அதுலேருந்து பக்கத்தில் போகணும் அப்படிம்போம். ஸோ வாங்க சார் ஏற்றிக்கிடுவாங்க. போனவுடனே அந்த முகப்பேரில் அந்த லேண்ட்மார்க் வந்த உடனே சார் எங்கே சார் போகணுமாங்க, சார் லெஃப்ட்டில் போங்க. லெஃப்ட்டில் திரும்பி வீடு உடனே பக்கத்துலேயே மெயின் ரோட்டில் வீடு இருக்கும், கொஞ்சம் தெருக்குள்ளே போக வேண்டியிருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டரோ ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியிருக்கும். அது உள்ளே போயிட்டு இருக்கும் போதே சொல்லுவார், நீங்கள் அங்கே தானே சொன்னீங்க, இவ்வளோ தூரம் கூட்டு போகிறீங்க, எனக்கு இது கட்டுப்படி ஆகாது, கூட ஒரு 50 ரூபா போட்டு கொடுங்க அப்படின்னு நம்மகிட்ட வண்டி போயிட்டு இருக்கும். நம்மகிட்ட வாக்குவாதம் பேசிகிட்டே வருவாங்க. ஏங்க இவ்வளோ தாங்க சொன்னீங்க, இப்போ என்ன 50 ரூபா கூட கேட்குறீங்கன்னு கேட்டால், ஏங்க நீங்கள் இங்கே தானங்க சொன்னீங்க, நீங்கள் இப்போ உள்ளே எங்கேயோ கூட்டு போகிறீங்க அப்படிம்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பகல் கொள்ளையோட மோசமான கொள்ளை இந்த ஆட்டோ கட்டணத்தில். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ஆட்டோக்கார டிரைவரும் சொல்லலை, ஒரு சிலர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். இதனால தான் மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, முன்னாடிலாம் சென்னையிலேருந்து பைக்கு வந்து 2 வீலர் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ஆட்டோக்காரங்களுடைய தொல்லையினாலையும் அவங்களுடைய அடாவடித்தனத்தினாலையும் பயந்து போய் தான் சரி நம்ம சொந்தமாகவே ஒரு இஎம்ஐயாக போட்டு ஒரு பைக் எடுத்துக்கலாம், எதுக்கு இவங்கள்ட்ட போட்டு ரொம்ப பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க வந்து பைக்கு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பெண்களே இப்போ இன்றைக்கி 2 வீலர் ஓடிட்டு போயிட்டுருக்காங்க. காரணம் இதுதான். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஷேர் ஆட்டோ நிறையா வந்துருச்சு, ரேப்பிட்டோ வந்துருச்சு. மக்கள் வந்து ஆட்டோவில் ஏறாமல் இன்றைக்கி ஷேர் ஆட்டோவை தேடி போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதே மாதிரி தனியாக போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேப்பிட்டோ போடுறாங்க. ரேப்பிட்டோ வந்து இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், வண்ணாரப்பேட்டை போகிறதுக்கு ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு 300 ரூபா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதேவே நீங்கள் ரேப்பிட்டோட புக் பண்ணிங்கன்னா அவன் என்ன கேட்பான், 60 ரூபா கேட்பாங்க. 300 ரூபா எங்கே இருக்குது, 60 ரூபா எங்கே இருக்குது, மக்கள் எதை தேடி போவாங்க
அதனால தான் மக்கள் ரேபிடோவை தேடி போகிறாங்க. ரேபிடோக்காரங்களும் நியாயமாக நடந்துக்கிறாங்க. அவங்க யாருமே வந்து எனக்கு இவ்வளோத்துக்கு போட்டு கொடுத்து கேட்குறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க அனைவருமே படித்த இளைஞர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க வேறு வழி இல்லாமல் ரேபிடோவில் சேர்ந்து இன்றைக்கி அந்த பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் இப்போ ரேபிடோ டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. பெண்கள் விரும்புகிறவங்க பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சிலவங்களுக்கு ஆண்கள் போடும்போது சிலவங்க பெண்கள் டிரைவரே வந்து வர்றாங்க. பெண்களும் கூச்சம் இல்லாமல் வந்து வண்டி ஓட்டுறாங்க. வேறு வழி இல்லை, வயிற்று பிழப்பு ஓடணுமே வராங்க. ஆனால் பைக்கில் ஏறுற ரேபிடோவில் ஏறுற பேசஞ்சர்ஸும் நியாயமாக தான் நடந்துக்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் தவறான யாரும் எந்த கண்ணோட்டத்திலையும் யாரையும் பார்க்கறது இல்லை. தொழில் அவங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் காரணம் என்னென்னா ஆட்டோக்காரங்களுடைய அடாவடித்தனம், அட்டூழியம் இது. ஆனால் இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் ரேபிடோவை ஒழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓலோ, ஊப்பர் அதெல்லாம் வந்துருக்கு, டாக்ஸி. இதெல்லாம் நீங்கள் நம்ம ஒரு சாதாரண ஆட்டோவில் 400 ரூபா கேட்குற இடத்துல நீங்கள் ஓலோ போட்டிங்கன்னா 200 ரூபா தான் வரும். ஊப்பர் போட்டால் அவ்வளோதான் வரும். இப்போ மக்கள் அதை தேடி தான் போவாங்க. எது விலை மலிவாக இருக்கோ அதுக்கு தானே தேடி போவோம். அது மக்களுடைய இயல்பு, அதான் வாடிக்கை. இதில் வந்து இதெல்லாம் தடை பண்ணுங்க அப்படின்னு ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் கொடி பிடிக்கிறாங்க, அடிக்கடி போராட்டம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் கூட பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பேசஞ்சர் ரேபிடோ புக் பண்ணி ஆட்டோவில் அந்த பைக்கில் போயிட்டுருக்காரு. ஆட்டோ டிரைவர் அவனை வழிமறித்து அவனை அடித்து, பேசஞ்சரை அடித்து, டிரைவரையும் அந்த ஆட்டோ ஓட்டுறாங்க, அந்த வண்டி பைக் ஓட்டுறாங்க பாருங்கள், அவனையும் அடித்து விரட்டி விட்றாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? இதை நீங்கள் இங்கேயே பார்க்கலாம், நம்ம சென்னையிலே பார்க்கலாம். சென்னையில் கோயம்பேடு எடுத்துக்கோங்க, அல்லது எக்மோர் எடுத்துக்கோங்க, அல்லது சென்ட்ரல் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல. இந்த 3 தான் மெயினாக. என்னென்னா பேசஞ்சர் ஒருத்தர் பஸ்ஸில் இருந்தோ இறங்கி வெளியே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்பேட்டில் வெளியே வந்தோடனே அங்கே நிற்கிற ஆட்டோட்ட நம்ம அங்கே போகணுன்னு கேட்டோம்னா அந்த கட்டணம் வந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் போகிற ஆட்டோவை நின்று அதில் நம்ம ஏறி போகலாம், போனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு பேசஞ்சரை இப்போ வந்து அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் ஆட்டோவில் கோயம்பேடு வரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டோ வந்து பேசஞ்சரை இறக்கி விட்டு திரும்ப போகும்போது, அந்த ரூட்டில் போகும்போது இந்த பேசஞ்சர் கைகாட்டி நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஏறிக்கவங்கன்னு சொல்லும் போது, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஆட்டோக்காரன் 10 டிரைவர் ஓடி வருவாங்க. அந்த டிரைவர் நீ எப்படி இங்கிருந்து அவங்கள ஏற்றலாம், நாங்கள் இருக்கும்ல, இது எங்கள் எல்லை, நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு அந்த ரோட்டில் போகிற ஆட்டோ டிரைவரை விரட்டி விட்டுருவாங்க. வேற வழி இல்லாமல் அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலையாக அந்த பேசஞ்சர் என்ன பண்ணுறாரு, இவங்க சொல்கிற கட்டணத்துக்கு அந்த அநியாயமாக பணத்தை கொடுத்து போக வேண்டிய ஒரு இதுக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல நடக்குது. இந்த மாதிரி நிறையா தில்லுமுள்ளுகள், மிரட்டல், உருட்டல். அது சென்னை பாஷை கேட்க வேண்டாமா? சில ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, வாய்க்கு வந்ததுலாம் அசிங்கமாக பேசுறது, மிரட்டுறது, இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பக்கத்து மாநில கேரளா பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோ வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா அதில் என்ன வாடகை வருதோ அந்த வாடகையை தான் ஆட்டோக்காரங்க வசூலிப்பாங்க. அதைத்தான் பேசஞ்சர்ஸும் கொடுக்குறாங்க. இவங்கள மாதிரி எனக்கு அவ்வளோ கூட இவ்வளோ கூடன்னு யாரையுமே வற்புறுத்துறது இல்லை, கேட்கறது இல்லை. இப்படி வர்றவங்ககிட்ட நம்மளாம் மனமும் வந்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சோன்னே சர்வருக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து வாடிக்கை, நம்மளாம் மனம் வந்து கொடுக்குறது. அதே மாதிரி ஆட்டோக்காரங்க நியாயமாக நடந்துக்கிறவங்க, சிலவங்க அன்பாக நடந்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இறங்கினோடனே நமக்கே கொடுக்க தோணும், இவ்வளோதான் வந்திருக்குங்க, கூட ஒரு 20 ரூபா கொடுப்போமே, கூட ஒரு 50 ரூபா கொடுப்போமே அப்படின்னு கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நியாயம் இல்லாத அடாவடித்தனக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள்லாம் இனியா திரும்புங்க. ஏன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு வெளியூருக்கு போகும்போது, ஒரு குடும்பத்தோட பிள்ளை குட்டியாக போகும்போது, லக்கேஜ் எல்லாம் கொண்டு போகும்போது உங்களுக்கும் இதே நிலைமை வரும். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே போயிட்டு நான் சென்னையில் ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அங்கே போய் உங்களால் பேச முடியுமா? மதுரையிலேயோ கோயம்புத்தூர் போய் பேச முடியுமா? ஆனால் மதுரை கோயம்புத்தூர்லாம் இந்த மாதிரி அடாவடி பண்ண மாட்டாங்க. ஏதோ கேட்குறது கொஞ்சம் கேட்பாங்க, அவ்வளோதான். நீ இவ்வளோ தான் கொடுத்து ஆகணும், இல்லைன்னா நான் விட மாட்டேங்கிற அந்த மாதிரிலாம் யாருமே எந்த ஊர்லேயும் பண்ணுறதில்ல. சென்னையை மாதிரி எங்கேயும் இல்லை. ஆட்டோ டிரைவர்கள் நீங்களும் ஒரு மனிதர் தான், உங்களை வரப்போகிற பேசஞ்சர்ஸும் மனிதர் தான். அவங்க மேலே இறக்கம் காட்டுங்க, அடாவடித்தனமாக பேசாதீங்க, கட்டணத்துக்கு கேளுங்க, அதோட அதிகமாக கேட்காதீங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கேட்குறோன்னே ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ கேட்குறீங்கன்னா, ஆமாங்க அங்கே போயிட்டு நான் ஆட்டோ திரும்பி நான் சும்மா தான் எம்டியாக வரணுங்க, பேசஞ்சர் ஏற மாட்டாங்க. அதுக்கு பேசஞ்சர் என்னங்க பண்ணுவான்? அது உங்கள் தொழிலுங்க. நீங்கள் போயிட்டு வர்றதா காசு கேட்குறீங்க, போகிறதுக்கு மட்டும்தானே காசு பேசுகிறாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது உங்களுக்கு சவாரி கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அது பேசஞ்சருடைய இது இல்லையே. உங்களுக்கு யோகம் இருந்தால் திரும்ப வரும்போது உங்களுக்கு பேசஞ்சர் கிடைக்க போகிறாங்க, திரும்ப நீங்கள் லோடு எடுத்து வர போகிறீங்க. அதுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட சேர்த்து வசூல் பண்ணுறது. நான் போகும்போது எனக்கு இவ்வளோ, திரும்ப வரும்போது எம்டியாக வரணும், ஏதாவது சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறது. இதையும் வேறு வழி இல்லாமல் சார் நைட்லலாம் 2 மணி 3 மணிக்கு இந்த நள்ளிரவில் வந்து இறங்குற பேசஞ்சர்ஸ்லாம் படுற அவசரம் இருக்கு, அதெல்லாம் கண்கொண்டு பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ அவஸ்தையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஓலோவையும்
ஊப்பரையும் ரேபிட்டோ இதையும் நீங்கள் தடை பண்ணணும்னு கேட்குறீங்க. தடை பண்ண முடியாது. அது எந்த விதத்தையும் நியாயமும் கிடையாது. மக்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி அடாவடி பண்ணதுனால தான் ஷேர் ஆட்டோவும் மெட்ரோ சிட்டிக்குள்ளே பெருகிட்டு போகுது, ரேபிட்டோவும் பெருகிட்டு போகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அன்பாக நடந்துக்குவாங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கோம் கனா டிவியில். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அடுத்த ஏதோ ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.